Hello friends, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TANCET 2020 questions with answers தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ECE டிபார்ட்மெண்ட் இதில் நம்ம சாப்டர் வைஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது என்ன சாப்டர் அப்படின்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ அந்த சாப்டர்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். A modulating signal given by x of t that is equal to 5 into sine of 4 pi 10 power 3t minus 10 pi cos 2 pi into 10 power 3t volt is fed to a phase modulator with phase deviation constant kp that is equal to 5 radian per volt. So if the carrier frequency is 20 kilohertz, then instantaneous frequency in kilohertz at t is equal to 0.5 millisecond is. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா கேட் ECE 2017 நமக்கு என்ன இருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது த மாடுலேட்டிங் சிக்னல், தென் கேபி அப்படிங்கிறது 5 ரேடியன் பர் வோல்ட், அண்ட் எஃப்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி இஸ் 20 கிலோஹெர்ட்ஸ், தென் டைம் t is equal to 0.5 milliseconds. ஓகே, ஸோ கிலோ அப்படின்றப்போ 10 power 3 எழுதிக்கிறேன், மில்லி அப்படின்றப்போ இங்கே 10 power minus 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபேஸ் மாடுலேட்டட் சிக்னல், ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டாங்க த ஃபேஸ் இட்ஸ் ஃபெட் டு ஃபேஸ் மாடுலேட்டர் அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸ் மாடுலேட்டர் சிக்னலுக்கான ஃபார்முலா என்னென்னா xp of t that is equal to a cos of omega ct plus kp into x of t. So this is a general form. மாடுலேட்டட் சிக்னல் x of t அப்படிங்கிறது இட்ஸ் அ மாடுலேட்டிங் சிக்னல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கானோ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன கேபி கொடுத்துருக்கான், எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துருக்கான், ஸோ அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், xp of t that is equal to a cos of omega ct plus kp அப்படிங்கிறது 5, தென் x of t அப்படிங்கிறது 5 into sin of 4 pi into 10 power 3t minus 10 pi cos of 2 pi into 10 power 3 into t. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 5s are 25 அப்படிங்கிறது வரும். ஸோ xp of t that is equal to a cos of omega ct plus 25 into sin of 4 pi into 10 power 3 t minus 10 pi cos of 2 pi into 10 power 3 into t. ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒமேகா that is equal to d by dt into theta t. ஸோ அதாவது theta t அப்படின்னா தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள். அதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க அப்படின்னா we get the instantaneous frequency அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த டேர்மில் எது theta naught t அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹோல் டேர்ம் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், a cos theta. அந்த theta அப்படிங்கிறது இந்த ஹோல் டேர்ம் தான் நமக்கு என்னது, theta. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் அப்படின்ற போது theta into t அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், theta t அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இந்த டேர்ம்ஸ் தான். அப்போ அதாவது என்னதுன்னா ஒமேகா ct ப்ளஸ் 25 sin 4 pi into 10 power 3t minus 10 pi into cos of 2 pi into 10 power 3 into t. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ ஒமேகா இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒமேகா சிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஒமேகா சின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு கன்சிடர் அஸ் அ ஹோல் டேர்ம். இதை நம்ம என்ன பண்ணோம், ஹோல் டேர்ம் 25 சைன் ஃபுல் டேர்ம், இது சைன் எக்ஸ்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது 25 சைன் எக்ஸ்டி, அதாவது சைன் 3t இல்லை சைன் 8t அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த ஹோல் டேர்மை ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ 25 சைன் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் a அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன், இந்த டைமை a. ஸோ அப்போ 25 sin at அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 25 cos 18 வரும் இன்ட்டு a அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 25 cos of 4 pi into 10 power 3 into t minus 10 pi cos of 2 pi into 10 power 3 into t into அதுக்கப்புறம் இந்த ஹோல் டேர்ம் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஹோல் டேர்ம் அப்படின்றது வரும் அப்படின்னா நமக்கு என்ன 4 pi into a அப்படிங்கிறது இந்த வேல்யூ தானே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அகைன் நமக்கு என்ன இருக்குது,
t அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அகைன் யூ ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இந்த டேர்மை அகைன் 4π × 10^3 வரும். ஸோ இங்கே காசை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 10π sin of 2π × 10^3 × t. அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2π × 10^3 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? திஸ் டேர்ம் தான் வரும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம நார்மலாக ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 25 சைன் பண்ணும்போது 25 காஸ் ஹோல் டேர்ம் வரும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டேர்மை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் டைம் t = 0.5 மில்லி செகண்ட்ஸில். ஸோ இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா அகைன் ஒமேகா ஐ அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ t இருக்கிறப்பல நான் 0.5 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 25 cos of 4π × 10^3. ஸோ 0.5 அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் ரைட் இட் அஸ் 1/2. ஸோ ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ 1/2 × 10^-3 மைனஸ் 10π × cos of 2π × 10^3 × 1/2 × 10^-3 into 4π + 10^3 + 10π into sin of 2π × 10^3 × 1/2 × 10^-3 into 2π × 10^3. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஸோ பண்ணால் என்ன வருது? ஒமேகா சி ப்ளஸ் 25 காஸ் ஆஃப் இங்கே 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2π 10^3யும் 10^-3யும் நமக்கு வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்லி வி ஹேவ் 2π மட்டும் வரும். மைனஸ் 10π × காஸ் ஆஃப் இங்கே வந்து 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இதே மாதிரி 10^-3 10^+3 கேன்சல் ஆகிடும். ஒன்லி பை மட்டும் வரும். இன்ட்டு அதே மாதிரி இந்த டேர்ம் ஸோ 4π × 10^3 ப்ளஸ் 10π இன்ட்டு இதை கேன்சல் பண்ணிங்க பண்ணால் நீங்கள் நமக்கு என்ன பை அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஸோ sin π இன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2π × 10^3 அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது cos π அப்படிங்கிறதுக்கும் sin π அப்படிங்கிறதுக்கான வேல்யூ அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஸோ cos π அப்படிங்கிறது -1, sin π வேல்யூ 0. ஓகே, அட் த சேம் டைம் cos nπ வேல்யூ வந்து என்ன அப்படின்னா -1/n. ஸோ எனக்கு ஈவன் நம்பர்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா we get the பாசிட்டிவ் வேல்யூ. எனக்கு ஆட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா -1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2π - 10π இந்த cos π வேல்யூ நம்ம என்ன -1 அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போ -1 இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா சி ப்ளஸ் 25 காஸ் ஆஃப் 2π + 10π இன்ட்டு இங்கே sin π டேர்ம் வந்து 0. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். அப்போது நமக்கு என்ன வரும்? 4π × 10^3 மட்டும் இங்கே வரும். ஸோ ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி தட் ப்ளஸ் 25 × cos 12π 4π × 10^3. ஸோ cos 12π அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? இங்கே 12π அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பை வந்து ஈவன் நம்பராக இருக்குது, சாரி n வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ cos nπ cos 12π. ஸோ n வேல்யூ ஈவன் நம்பர்னால் நமக்கு -1/12. ஸோ -1/12 அப்படிங்கிறது +1 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த cos 12πக்கு பதிலாக +1 அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஒமேகா சி ப்ளஸ் 25 இன்ட்டு 4π × 10^3 அப்படிங்கிறது வரும். ஸோ ஒமேகா சி வேல்யூ வி மே ரைட் இட் அஸ் 2πfc. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒமேகா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது இந்த சைடு அதே மாதிரி ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு 2π × fi தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா சி வந்து 2πfc ப்ளஸ். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2πfc ப்ளஸ். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்மை வந்து 2πலேயே நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈஸியாக 2πயை வெளியே எடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த 4π வந்து 2 × 2πன்னு நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 வந்து 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50. ஸோ 50 × 10^3 × 2π. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 2π காமனாக இருக்கிறதால அதை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 2π இன்ட்டு fc ப்ளஸ் 50 × 10^3 வரும். ஸோ இந்த 2πயும் இந்த 2πயும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ fi தட் இஸ் ஈக்குவல் டு fc ப்ளஸ் 50 × 10^3. ஸோ fc வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற வேல்யூ தான் fi அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இன்ஸ்டன்டேனியஸ்
frequency தான் கேட்குறாங்க. ஸோ FC அப்படிங்கிறது 220 into 10 power 3 kilohertz, 20 kilohertz. FC அப்படிங்கிறது 20 kilohertz, 20 into 10 power 3 plus 50 into 10 power 3. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 70 into 10 power 3 ஹெட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ we may write it as the instantaneous frequency in kilohertz அப்படின்றப்போ 70 kilohertz அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஒரு ஒன்றுக்கு 2 டைம் வந்து கொஷினை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவன் இன் கிலோ ஹெட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெகாவாட்ஸ்லேயே ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நார்மலாக என்ன ஆன்சர் வருதோ அதுலேயே வந்து ஹெட்ஸ்லேயே ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் கொஷின்ஸை வந்து பார்த்துட்டு அதில் எந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஃபைனல் ஆன்சரை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? The next question பாருங்கள். The signal to quantization noise ratio in a n-bit PCM system. ஸோ n-bit PCM system எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது signal to noise ratio தான், signal to noise ratio. So the signal to noise ratio of an n-bit PCM system is, so the formula இருக்குது, signal to noise ratio கான formula for pulse code modulation கானது. ஸோ அப்போ 6n plus 1 plus 8 dB. ஸோ இதுதான் வந்து signal to noise ratio of an n-bit PCM system. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா n வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இதை சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீசஸ் as the number of bits increases. ஸோ பிட்டை என்ன இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The amount of frequency deviation is dependent on the intelligent frequency is a PM modulation. Okay, so the amount of frequency deviation is dependent on the intelligent frequency. So எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த frequency அந்த சிக்னல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா that is the phase modulated signal அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ if the symbol duration is 1 microsecond and one of the frequency used in the minimum shift keying modulation MSK, okay, scheme is 20 megahertz, then the other frequency should be. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் இது. ஸோ இதில் இன் எம்எஸ்கேல நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃப்ரீக்வன்சி அண்ட் பிட் கவுண்ட், பிட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் f1 மைனஸ் f2 தட் இஸ் ஈக்குவல் டு RB/2. ஸோ RB அப்படிங்கிறது இங்கே பிட் ரேட்டு. ஸோ அதை என்னென்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 மைக்ரோசெகண்ட்ஸ். ஓகே, சாரி, பிட் கவுண்ட் அப்படிங்கிறத, பிட் டியூரேஷன் அப்படிங்கிறத 1 எடுத்துக்கிறோம். ஸோ பிட் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிட் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து த சிம்பிள் டியூரேஷன், ஸோ 1 சிம்பிள் 1 பிட் கவுண்ட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போது பிட் கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம 1 பிட், ஸோ 1 எடுத்துக்கிறோம். செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டைம் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 டிவைடட் பை 1 into 10 power minus 6 10 power 6 அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிட் ரேட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பிட் ரேட் வேல்யூ வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா f2 வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. f2 அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 MHz. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ f2 அப்படிங்கிறது இந்த சைட் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 200 into 10 power 6 அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? ஸோ f2 இந்த சைட் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே மைனஸ் டேர்மில் இருக்கிறது இந்த சம் போச்சுன்னா ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், f1 that is equal to 10 power 6/2 plus f2. ஸோ f2 ஆன்சர் வந்து 200 into 10 power 6. ஸோ இதுவும் 10 power 6 இருக்குது, இங்கேயும் 10 power 6 இருக்குது. ஸோ 1/2 நம்ம என்ன பண்ணலாம்னா 0.5 அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 10 power 6 காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 200 plus 0.5 200.5 அப்படிங்கிறது வரும். ஸோ 200.5 into 10 power 6. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா f1 that is equal to 200.5 MHz அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ தட் இஸ் தி அதர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த கோடிங் கெயின் இன் ட்ரெல்லிஸ் பேஸ்ட் கோடிங் ஸ்கீம் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. கோடிங் கெயினை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரெல்லிஸ் பேஸ்டு கோடிங் ஸ்கீமில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இட் ஷுட் பி இன்க்ரீஸிங். ஸோ it is increased by increasing the number of states and increasing the constraint length. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸையும் கன்ஸ்ட்ரெயின்ட் லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடிங் கெயின் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த எஃபெக்டிவ் ரேட் அட் விச் டிரான்ஸ்மிஷன் ஹேப்பன்ஸ்
over a RAID 2/3 convolutional code 512 QAM system is. So the answer is 8 bits per symbol. ஓகேங்களா. ஸோ இது வந்து 5^12 அப்படிங்கிறது அதை வந்து 2 பவரில் எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128, 128 2s are 256, 256 2s are 512 அப்படிங்கிறது வரும். அதாவது n வேல்யூ வந்து இங்கே 9 அப்படிங்கிறது வரும். n that is equal to 9. ஸோ இங்கே வந்து the effective rate அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்றப்போ ஸோ 2 பவர் n. ஸோ n அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு என்ன 512 அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த 512 ரெப்ரசன்ட் பண்ணும்போது 2 பவர் 9 அப்படிங்கிறது வரும். ஸோ என்னுடைய வேல்யூ 2 பவர் 9 தான் 512, அதாவது n வேல்யூ வந்து 9. ஸோ இதை வந்து n-1. ஸோ இப்போ பிட்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போது n-1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 8 bits per symbol. ஓகேவா. ஸோ 9-1 n-1 அப்படின்றப்போ we get the value 9-1 that is equal to 8 bits per symbol. ஓகே. தென் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க். நெக்ஸ்ட் சாப்டர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ இதுலேருந்து என்ன கொஷின்ஸ்னு பாருங்கள். இன் ஐபி அட்ரஸ் 127.0.0.1 is. ஸோ இது வந்து ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி அப்படியே கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லூப் பேக் அட்ரஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் லூப் பேக் அட்ரஸ். தென் நெக்ஸ்ட்டு ஹெச்டிடிபி ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் த அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். ஹெச்டிடிபி ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது இட்ஸ் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இன் ஷார்ட்டஸ்ட் பாத் ரவுட்டிங் அல்காரிதம் த பாத் லென்த் இஸ் மெஷர்ட் பேஸ்ட் ஆன். ஸோ அந்த பாத் லென்த் வந்து எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஹாப்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பாத் லென்த் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்து இந்த 3 கொஷின்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சாப்டர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். இந்த நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஸோ ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். ஸோ அதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், இஃப் த நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சி இஸ் 24, the number of possible guided propagation modes in the multimode strip index fiber is. ஸோ இது வந்து டைரக்டான ஃபார்முலா தான். அதாவது m that is equal to v square by 2. m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the number of guided propagation modes. v அப்படிங்கிறது என்ன அப்படின்னா that is normalized frequency. ஓகேவா. ஸோ இப்போது இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா v is equal to இது வந்து the other formulas. ஸோ in terms of numerical apertureல நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. ஸோ v is இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. v is equal to 2 pi a by lambda into na. நியூமெரிக்கல் அபேச்சருக்கான ஈக்குவேஷன் வந்து √n1² minus n2². ஓகே. ஸோ இது ஜஸ்ட்டு ஃபார்முலா தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ m அப்படிங்கிறது தட்ஸ் கைடட் ப்ரொபகேஷன் மோட், v அப்படிங்கிறது நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் இருக்குது. ஸோ மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபருக்கு தான் நமக்கு என்ன v² by 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஸோ m is equal to v² by 2. v அப்படிங்கிறது நமக்கு என்னது 24. ஸோ 24 into 24 by 2. ஸோ 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12 2s are 24. ஸோ 12 into 2 24 that is 288. So this is the number of guided propagation modes in multimode step index. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மல்டிமோடுக்கு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the v number or normalized frequency, அதாவது v வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. So the v number or the normalized frequency for a single mode operation in a parabolic graded index fiber is. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது ஆப்டிக்கல் ஃபைபரில். அதாவது அந்த நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சி தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.405னா தென் த ஃபைபர் இஸ் சிங்கிள் மோடட் ஃபைபர் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதே மாதிரி கிரேட்டர் தென் அப்படின்னா 2.405 விட வி நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சி கிரேட்டராக இருந்ததுன்னா அது வந்து மல்டிமோட் ஃபைபர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மோட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ் தென்
இது ஒரு லெஸ் தென் தான் நமக்கு வரணும் இல்லையா. ஸோ த சிங்கிள் மோட் அப்படின்றப்போ நார்மலைஸ்டு ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 2.405, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2.405 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸில் வந்து 2.405 மட்டும் கொடுத்துருந்தா அதையும் எடுத்துக்கலாம். பட் ஆப்ஷன்ஸில் அது கொடுக்கல. ஸோ 2.405/√3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஸோ அது √3 பேரபோலிக் கிரேடட் இண்டெக்ஸ்க்கு வந்து டிவைட் பை √3 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ த ஆன்சர் வந்து 2.405/√3. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அகைன் என்ன ஆகும், ஒரு டேர்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆகும். 0.5 அப்படின்னு மாறும் இல்லையா. அதே மாதிரி 2.405 நம்ம வந்து டிவைட் பை இப்போ √3 வேல்யூ என்னது, அதனுடைய வேல்யூவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக அந்த வேல்யூ வந்து மறுபடியும் கம்மியாக தான் ஆகும். ஸோ அப்போது த ஆன்சர் வந்து 2.405/√3. ஓகே. Then next question. So which among the following is provided by an optical receiver for the regeneration of data signal with minimum error? So எந்த ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா linear circuitry. So which among the following is provided by an optical receiver for the regeneration of data signal with minimum errors? Minimum errors வந்து எது கொடுக்கும் அப்படின்னா லீனியர் சர்க்யூட்ரி தான். ஸோ ரீஜென்ரேட் ஆஃப் டேட்டா சிக்னல்லாம் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அகைன் வந்து அந்த டேட்டா சிக்னலை கொண்டு வர்றதுக்கு மினிமம் எரர் கொண்ட ஒரு சர்க்யூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த லீனியர் சர்க்யூட்ரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்டிக்கல் ரிசீவர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.